ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிருந்தா பியூட்டி லைஃப். வெயிட் லாஸ் ஜேர்னி டே 1 vlog தாங்க. என்ன சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக, என்ன பாயிண்ட் எனக்கு மோட்டிவேஷனலாக இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத விடவும் அந்த ஃபுட்டை எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இது நான் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், வீக்கெண்டில் வீடியோ வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்கப்புக்கு எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனேன். நானும் போய் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிட்டேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, 91 kg வெயிட்டும் இருந்தேன், ஃபேட்டி லிவராகவும் இருந்ததுங்க. அதனால அவங்க சொன்னாங்க, இதுக்கு என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுக்கு, ஃபேட்டி லிவர் செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது, தேர்ட் ஸ்டேஜ் போச்சுன்னா ரிவர்ஸே ஆகாதுங்க, உங்களோட ஏஜும் கம்மியாக இருக்குது, இவ்வளோ வெயிட் ரொம்ப அதிகம் அப்படிங்கினாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுங்கன்னு கேட்டதுக்கு, அவங்க உங்களுடைய வாழ்வியலை மாற்றிக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். ஒரு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது அடுத்தடுத்து எல்லா நோய்களுக்குமான ஃபஸ்ட்டு ஆரம்பமே அதுதான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க. ஓகே, நம்ம நீ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்மளோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், அதை எப்படி எடுத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நான் ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணி எனக்குன்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன். எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம டயட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சின்ன சின்ன வாக்கிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் எல்லாமே சேர்ந்து வெயிட் லாஸுங்கிறது நடக்கும். இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி